Hi students, happy morning to all. Today now going to start with the exercise 2.7 question number 3. The question is, if x1 plus iy1 into x2 plus iy2 into x3 plus iy3 dot 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 xn plus iyn equal to a plus ib given, show that Roman letter 1 is x1 square plus y1 square into x2 square plus y2 square into x3 square plus y3 square dot 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 xn square plus yn square equal to a square plus b square. Second Roman letter, summation of r equal to 1 to n tan inverse of y r by x r equal to tan inverse of b by a plus 2k pi comma k belongs to z. Okay, very simple sum. So first Roman letter proof பண்ணுவோம். Let us take the given na கொடுத்துறான் பாருங்க. So solution given first type பண்ணுவோம். Given is x1 plus iy1 into x2 plus iy2 into x3 plus iy3 dot 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 xn plus iyn equal to a plus ib. This is given. Given use பண்ணி தான் நம்ம first Roman letter and second Roman letter proof பண்ண போறீங்க. So given write பண்ணியாச்சு. Next taking modulus on both sides. ரெண்டு சைடு modulus எடுக்க சொல்றேன். Taking modulus on both sides. ரெண்டு சைடு modulus. So modulus of overall modulus of x1 plus iy1 into x2 plus iy2 into x3 plus iy3 dot 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 xn plus iyn close the modulus equal to another side equal on side modulus எடுக்கணும். So modulus of a plus ib. Two side modulus எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் செப்பரேட் மாடுலஸ். ஸோ ஒவ்வொரு ப்ராக்கெட் டைமுக்கும் தனித்தனி மாடுலஸ் எடுக்கணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் x1 plus iy1 into modulus of x2 plus iy2 into modulus of x3 plus iy3 separate modulus dot 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 into modulus of xn plus iyn equal to a plus ib. over bracket தனித்தனி மாடுலஸ் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் செப்பரேட்டாக மாடுலஸ் எடுக்க போறீங்க. மாடுலஸ் மீன்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் த ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட். ஓகேவா, ஒவ்வொன்றும் மாடுலஸ் எடுக்க போறீங்க. ஸோ மாடுலஸுக்கு என்ன பண்ண, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணணும், இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர் இன்ட்டு நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்னுக்கு மாடுலஸ். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 ஸ்கொயர் ப்ளஸ் y2 ஸ்கொயர். ஓகேங்களா, இன்ட்டு தேர்டு மாடுலஸ். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் கியூப் ஸ்கொயர் ஒய் கியூப் ஸ்கொயர் டாட் 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 நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்என் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்என் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ செப்பரேட்டாக மாடுலஸ் ரைட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் மாடுலஸ் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ரூட்டை கேன்சலேஷன் பண்ணணும். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு சைடு என்ன பண்ணுறீங்க, ஸ்கொயர் பண்ணுறீங்க. ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு சைடு என்ன பண்ணுறீங்க, ஸ்கொயர் பண்ணுறீங்க. ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகிடுனாக்கா ரூட்டு கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு டைமும் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 square plus y2 square whole square into square root of x cube square plus y3 square whole square. ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுறீங்க, ஸ்கொயர் பண்ணுறீங்க. ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டு கேன்சல் ஆகிடும். ஈக்குவலுக்கான சைடும் ஸ்கொயர் பண்ணுறீங்க. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். So the square root cancel, square root cancel, square root cancel, square root cancel. So what are the remaining terms? So x1
ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஒன் ஸ்கொயர்னு இருக்கும் இன்ட்டு x2 ஸ்கொயர் ப்ளஸ் y2 ஸ்கொயர் இன்ட்டு x3 ஸ்கொயர் ப்ளஸ் y3 ஸ்கொயர் டாட் 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 xn ஸ்கொயர் ப்ளஸ் yn ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். This is Roman letter 1. So Roman letter 1 is showed. ஓகேங்களா, Roman letter 1 is showed. First Roman letter proof பண்ணிச்சு. ஓகேங்களா. Next thirdல second Roman letter summation of r equal to 1 to n tan inverse of yr by xr equal to tan inverse of b by a plus 2k by into proof பண்ணணும். ஸோ இதுக்கும் கிவன் யூஸ் பண்ணி தான் ப்ரூஃப் பண்ண போகிறீங்க. இந்த கொஸ்டினில் என்ன கிவன் கொடுத்துருந்தோம் பாருங்க. கிவன் இஸ் x1 plus iy1 into x2 plus iy2 into x3 plus iy3 dot 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 xn plus iyn equal to a plus ib. இதை கிவன் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ப்ரூஃப் கிவன் யூஸ் பண்ணி தான் பண்ணோம், செகண்ட் ஒனுக்கும் கிவன் யூஸ் பண்ணி தான் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ இதான் கிவன் கொஸ்டின் கொடுத்தேன். x1 plus iy1 into x2 plus iy2 into x3 plus iy3 dot 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 xn plus iyn equal to a plus ib. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் லெட்டருக்கு டூ சைடும் மாடுலஸ் அப்ளை பண்ணிங்க. இந்த செகண்ட் ப்ரூஃபுக்கு டூ சைடும் ஆகுமெண்ட் அப்ளை பண்ணும். ஆகுமெண்ட். ஸோ டேக்கிங் augment on both sides. ஓகேங்களா. டூ சைட்ஸும் ஆகுமெண்ட் டைப் பண்ணோம் on both sides. டூ சைடு ஆகுமெண்ட் டைப் பண்ணும். ஸோ ஆகுமெண்ட் ஆஃப் a or g, ஆகுமெண்ட் ஆஃப் டூ சைட்ஸ், ஆகுமெண்ட் ஆஃப். ஸோ x1 plus iy1 into x2 plus iy2 into x3 plus iy3 into dot 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 xn plus iyn equal to augment of a plus ib. ஓகேங்களா. டூ சைடு ஆகுமெண்ட் ரைட் பண்ணிச்சு. ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்ன ப்ராப்பர்ட்டினாக்கா பை ப்ராப்பர்ட்டி சைடில் ரைட் பண்ணுங்கள். பை ப்ராப்பர்ட்டி எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சைடில் ரைட் பண்ணுங்கள். ஸோ ஆகுமெண்ட் ஆஃப் z1 into z2 டூ டேர்ம் மட்டும் மல்டிப்ளை ஆயிடுச்சுன்னா எப்படி ரைட் பண்ணுவீங்க ஆகுமெண்ட்டில். ஸோ ஆகுமெண்ட் ஆஃப் z1 ப்ளஸ் ஆகுமெண்ட் ஆஃப் z2. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து மல்டிப்ளை வந்துச்சுனாக்கா அது எப்படி ஆகுமெண்ட் ரைட் பண்ணணும், தனித்தனி ஆகுமெண்ட் ரைட் பண்ணணும் ப்ளஸ் போடணும். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை 1 2 3 அப் டு n டேர்ம் இருக்குது. அப்போ செப்பரேட்டாக ஆகுமெண்ட் ரைட் பண்ணும்போது ஆகுமெண்ட் ஆஃப் x1 ப்ளஸ் iy1 ப்ளஸ் next augment of x2 plus iy2 plus x2 augment of x3 plus iy3 அப்படி போகும். ஓகேங்களா. ஸோ மல்டிப்ளை இருந்துச்சுனாக்கா அது அடிஷனாக மாறிடும். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ண பாருங்க. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னாக்கா செப்பரேட் ஆகுமெண்ட்டாக ரைட் பண்ணும்போது ஸோ ஆகுமெண்ட் ஆஃப் x1 plus iy1 plus augment of x2 plus iy2 plus augment of x3 plus iy3. ஓகேங்களா. ஸோ டாட் 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 ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் augment of xn plus iyn equal to augment of a plus ib. augment of a plus ib. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு augment of x plus iy இருந்துச்சுனாக்கா அதுக்கு என்ன ஃபார்முலா tan inverse of y by x. ஸோ tan inverse of மாலஸ் ஆஃப் y by x நம்ம ஃபார்முலா பார்த்தோம். ஸோ அந்த ஃபார்முலாஸ் தான் இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ augment of z1 is equal to z means x plus i1 வச்சுருப்போம். ஸோ இதில் வந்து x1 plus iy1 இருக்குது. ஸோ augment of x1 plus iy1 இருந்துச்சுனாக்கா எப்படி ரைட் பண்ணணும் tan inverse of imaginary part by real part. ஸோ அப்போ இதில் imaginary part y1 real part is x1. அப்போ y1 by x1 ரைட் பண்ணி அதான் ஃபார்முலா. ஸோ augment of x1 plus iy1 எப்படி ரைட் பண்ணணும் tan inverse of imaginary part by real part. Imaginary part is y1 by x1 இப்படி ரைட் பண்ணி y1 by x1 plus next tan inverse of second term augment of x2 plus iy2 இருக்கு. அப்போ tan inverse of y2 by x2. ஓகேங்களா. plus next third term பார்த்தீங்கன்னாக்கா tan inverse of y3 by x3. ஓகேங்களா.
plus dot 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 plus nth term பார்த்தீங்கன்னா என்ன இருப்பாருங்க augment of xn plus iyn. So tan inverse of yn by xn ஓகேவா ஈக்குவல் டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சைடு augment of a plus ibன்னு இருக்கு. ஸோ அப்போ tan inverse of b by a plus 2k பை ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பிரின்சிபல் ஆகுமெண்ட் சொன்னால் ஜென்ரல் ஆகுமெண்ட் ரைட் பண்ணி 2k பை ஆட் பண்ணிக்கல. ஸோ அதனால் இங்கே 2k பை ஆட் பண்ணிச்சு ஓகேங்களா. ஓகே இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் tan inverse of y1 by x1 tan inverse of y2 by x2 அப்படி போயிட்டு இருக்கு ஓகேங்களா. அப்போ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இது எப்படி ரைட் பண்ணலாம் சம்மேஷனில் சம்மேஷன் ஆஃப் y r by x ஆன் ரைட் பண்ணிவிட்டு இதில் r ஈக்குவல் டு 1 to n கொடுத்துக்கலாம். ஆருக்கு 1 to n கொடுத்தீங்கன்னாக்கா இதில் அப்படியே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டேர்ம்ஸ் அப்படியே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் r ஈக்குவல் டு இதில் 1 கொடுங்க r ஈக்குவல் டு 1 கொடுத்தோம்னா வரும். இல்லை r ஈக்குவல் டு 1 கொடுத்தாக்கா y1 by x1 வரும் வந்துச்சுங்களா. ஸோ முன்னாடி வந்து tan inverse போடணும். ஸோ tan inverse ஆஃப் ஓகேங்களா tan inverse ஆஃப் y r by x ஆன் ரைட் பண்ணலாம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ அப்புறம் r ஈக்குவல் டு 1 ரைட் பண்ணாக்கா tan inverse ஆஃப் y1 by x1 வந்துச்சுங்களா ஃபர்ஸ்ட் டைம். நெக்ஸ்ட் r ஈக்குவல் 2 போட்டிங்கனாக்கா tan inverse ஆஃப் y2 by x2 வந்துடும். r ஈக்குவல் 3 அப்ளை பண்ணினா டேர்ம்ஸ் வரும். r ஈக்குவல் டு n அப்ளை பண்ணினாக்கா tan inverse ஆஃப் yn by xn வந்துச்சு பாருங்க. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு சம்மேஷனாக ரைட் பண்ணும்போது எப்படி ரைட் பண்ணலாம் சம்மேஷன் ஆஃப் r ஈக்குவல் டு 1 to n tan inverse ஆஃப் yr by xr ஓகேங்களா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் டு இந்த சைடு பாருங்க ரைட் ஹேண்ட் சைடில் அப்படியே ரைட் பண்ணலாம். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு பாருங்க ரைட் ஹேண்ட் சைடில் tan inverse ஆஃப் b by a plus 2k pi ஓகேங்களா வேர் k belongs to integers. That's all. So second denominator proved ஓகேங்களா. Next question number 4. If 1 plus z by 1 minus z equal to cos 2 theta plus I sin 2 theta, show that z equal to I tan theta and show பண்ணு ஓகேங்களா. ஸோ இதில் given யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறீங்க. ஸோ given is 1 plus z by 1 minus z equal to cos 2 theta plus I sin 2 theta. இந்த given யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறீங்க. ஸோ இதை ரைட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இந்த 1 மைனஸ் இசட்டு ஈக்குவலன்ஸ் மூவ் பண்ணிங்கனாக்கா இது மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ 1 ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு இந்த சைட் மூவ் பண்ணிங்கனாக்கா 1 மைனஸ் இசட் இன்ட்டு காஸ் 2 தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 2 தீட்டா ஆகிடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 1 ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு ஸோ 1ஆல் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிவிடும் அதுக்கப்புறம் மைனஸ் இசட்டை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 1ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா அதே டைம் தான் வரும் 1 இன்ட்டு காஸ் 2 தீட்டா காஸ் தீட்டா 1 இன்ட்டு சைன் 2 தீட்டா இன்ட்டு சைன் 2 தீட்டா 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த டைம்ஸ் அப்படியே வரும். ஸோ காஸ் 2 தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 2 தீட்டா ஓகேவா. நெக்ஸ்ட்டு மைனஸ் இசட்டால் மல்டிப்ளை பண்ணுறீங்க மைனஸ் இசட் இன்ட்டு காஸ் 2 தீட்டா மைனஸ் இசட் காஸ் 2 தீட்டா நெக்ஸ்ட்டு மைனஸ் இசட் இன்ட்டு ஐ சைன் 2 தீட்டா ஸோ மைனஸ் ஐ இசட் சைன் 2 தீட்டா ஓகேவா. ஸோ மல்டிப்ளை பண்ணிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கனாக்கா இசட் டைம்லாம் குரூப் பண்ணுறீங்க. இசட் டைம்லாம் எங்கே இருப்பாருங்க ஈக்குவல் ஹேண்ட் சைடில் பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு இசட் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில் இதோ டைம் 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ இசட் டைம்லாம் ஒன் சைட் குரூப் பண்ணுறீங்க. ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு இசட் இருக்குது. ஸோ இந்த இசட் இங்கே வச்சுங்க. நெக்ஸ்ட் இந்த இசட் டைம் அப்படியே இன்செட் மூவ் பண்ணால் ப்ளஸ் டைம் ஆகிடும். ஸோ ப்ளஸ் இசட் காஸ் 2 தீட்டா நெக்ஸ்ட் இந்த இசட் டைம் இன்செட் மூவ் பண்ணிங்கனாக்கா ப்ளஸ் ஐ இசட் சைன் 2 தீட்டா இசட் டைமில் ஒன் சைட் குரூப் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு ரிமைன் டைம்ஸ் என்ன இருப்பாருங்க ஈக்குவலன் சைடில் ரிமைன் டைம்ஸு காஸ் 2 தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 2 தீட்டா காஸ் 2 தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 2 தீட்டா இந்த ப்ளஸ் 1 அப்படியே இன்சைட் மூவ் பண்ணினா மைனஸ் 1 ஆகிடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதில் இசட் காமனாக வெளியெடுத்தீங்கனாக்கா இசட் காமனாக வெளியிடுறீங்க. லெட் டேக் இசட் இன் காமன் இசட் காமனாக வெளியிடுனாக்கா 1 ப்ளஸ் இசட் எழுதினாக்கா காஸ் 2 தீட்டா இசட் எழுதினா ப்ளஸ் ஐ சைன் 2 தீட்டா இன்ட்டு இசட் 3 டைம்ஸ்லையும் இசட் காமனாக வெளியெடுத்தாச்சு ஈக்குவல் டு காஸ் 2 தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 2 தீட்டா மைனஸ் 1 ஓகேவா. ஸோ இசட் ஈக்குவல் டு இசட் மட்டும் இங்கே இருக்கட்டும் இசட்டு ஈக்குவல் டு இந்த டைம் அப்படியே இன்சைட் மூவ் பண்ணிங்கனாக்கா டிவைட் ஆகிடும். இந்த ப்ராக்கெட் டைம் ஈக்குவல் இன்சைட் மூவ் பண்ணால் டிவைட் ஆகிடும். ஸோ காஸ் 2 தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 2 தீட்டா இந்த மைனஸ் 1 நான் ரைட் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட்டில். ஸோ மைனஸ் 1
இங்கே போடலாம். சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போட்டுக்கலாம். ஸோ இங்கே -1 பை இந்த டினாமினேட்டர் வந்துச்சுனாக்கா 1 + cos 2θ ப்ளஸ் I sin 2θ இப்படி வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் டிக்னாமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஃபண்டமெண்டல் டிக்னாமெட்ரி ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணி தான் சிம்பிளை பண்ணணும். ஸோ Z = அது தகுந்த மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த -1 இதுவும் கூட கம்பைன் பண்ணிக்கிறீங்க. ஸோ -1 ப்ளஸ் cos 2θ ப்ளஸ் I sin 2θ பை டினாமினேட்டர் அப்படியே ரைட்னா 1 + cos 2θ ப்ளஸ் I sin 2θ. ஸோ டிக்னாமெட்ரி ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், கிராமத்தில் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஃபார்முலாஸை நாங்கள் ரைட் பண்ணுறேன். லிசன். ஃபார்முலா டிக்னாமெட்ரி ஃபார்முலாஸு. ஸோ என்னென்ன ஃபார்முலாஸ்னாக்கா 1 - cos 2θ 1 + cos 2θ sin 2θ. இந்த 3 ஃபார்முலாஸ் தான் இதில் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ 1 - cos 2θ ஃபார்முலா பண்ணாக்கா 2 sin square θ 2 sin square θ. ஓகேங்களா? 1 + cos 2θ ஃபார்முலானாக்கா 2 cos square θ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் sin 2θ ஃபார்முலானாக்கா 2 sin θ டு cos θ. இந்த 3 ஃபார்முலாஸ் தான். ஓகேங்களா? ஆல்ரெடி 11th படிச்சிருப்பீங்க. 1 - cos 2θ ஃபார்முலா வந்து 2 sin square θ, 1 + cos 2θ ஃபார்முலா 2 cos square θ, sin 2θ ஃபார்முலானாக்கா 2 sin θ இன்ட்டு cos θ. ஓகேங்களா? இப்போ இதுதான் இங்கே அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ Z = இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்க -1 + cos 2θ இருக்குது. இங்கே வந்து 1 - cos 2θ வேணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 1 + cos 2θன்னு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே என்ன வரணுங்க +1 மைனஸாக இருக்கணும். இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னாக்கா +1 மைனஸு +1 ப்ளஸ்ன்னு இருக்குது. ஸோ அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த -1 + cos 2θ என்ன பண்ணுறீங்க எல்லாம் லிசன் பண்ணுங்கள். -1 + cos 2θன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ மைனஸ் நான் காமனாக வெளியே எடுத்துட்டாக்கா இது +1 ஆகிடும். இங்கே -cos 2θன்னு ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் இந்த ப்ராக்கெட் டேர்ம் பாருங்கள் 1 - cos 2θ 1 - cos 2. அப்போ 1 - cos 2θ ஃபார்முலா பண்ணால் 2 sin square θ. அப்போ என்ன வரணுங்க 2 sin square θ. அப்போ -1 + cos 2θவுக்கு -2 sin square θ ரைட் பண்ணும். அப்போ இந்த டேர்முக்கு பார்த்தீங்கன்னாக்கா -1 + cos 2θவுக்கு -2 sin square θ. ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் I இன்ட்டு sin 2θவுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா 2 sin θ cos θ. இப்போ 2 sin θ இன்ட்டு cos θ பை டினாமினேட்டரில் 1 + cos 2θ. அப்போ 1 + cos 2θ ஃபார்முலா பண்ணாக்கா 2 cos square θ. ஸோ 2 cos square θ ப்ளஸ் I இன்ட்டு sin 2θ ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா 2 sin θ இன்ட்டு cos θ. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலாஸ் ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சிம்ப்ளிகேஷன். ஸோ Z = நியூமரேட்டரில் டினாமினேட்டர் என்ன காமன் எடுக்கலாம் பாருங்கள். நியூமரேட்டரில் 2 காமன் எடுக்கலாமா 2. ஸோ அப்போ 2 காமன் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் சைன் ஸ்கொயர் இருக்குது, இங்கே சைன் இருக்குது. 2லேயும் சைன் காமனாக இருக்குது. அப்போ 2 சைனை காமனாக எடுக்கிறீங்க நியூமரேட்டரில். 2 sin θவை நியூமரேட்டரில் காமன் எடுத்துருக்கா. ரிமைனிங் என்ன இருக்கும் பாருங்கள் -sin θன்னு இருக்கும். -sin θ ப்ளஸ் I sin θ எடுத்தாச்சு 2 எடுத்தாச்சு. ரிமைனிங் cos θ இருக்கும். cos θ. ஓகேங்களா? ஸோ பை டினாமினேட்டரில் என்ன காமனாக இருக்குது 2 காமனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு காஸ் காமனாக இருக்குது. காஸ் ஸ்கொயர் இருக்குது, இதுலேயும் காசு இருக்குது. ஸோ 2 cos θவை காமனாக எடுக்கிறீங்க டினாமினேட்டரில். ஸோ அப்போ 2 cos எடுத்துனாக்கா ரிமைனிங் என்ன இருக்கும் cos θ ப்ளஸ் I sin θன்னு. ஓகேங்களா? ஸோ 2 கேன்சல். ஸோ ரிமைனிங் நம்ம sin θ பை cos θ வந்து tan θ ஆகிடும். sin θ பை cos θ tan θ ஆகிடும். ஸோ tan θ இன்ட்டு நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா -sin θ ப்ளஸ் I cos θ பை cos θ ப்ளஸ் I sin θன்னு இருக்கும். ஓகேங்களா? நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணாக்கா Z = I tan θன்னு ப்ரூஃப் பண்ணணும். Z = I tan θ. tan θ வந்துச்சு, இன்னும் I தான் மிஸ் ஆகுது. இந்த டேர்ம் ரிமூவ் பண்ணணும். ஸோ அதனால என்ன பண்ணுறேன் நியூமரேட்டர் டினாமினேட்டரை I ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ மல்டிப்ளை பை நியூமரேட்டர் டினாமினேட்டர் பை I. நியூமரேட்டர் டினாமினேட்டரை
ஐயால் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை ஐ. ஸோ இசட் ஈக்குவல் டு டேன் தீட்டா இன்ட்டு நியூமரேட்டர் டேர்ம்ஸ் அதை அப்படியே வச்சுங்க காஸ் தீட்டா இன்ட்டு ஐ. நியூமரேட்டரில் இந்த ஐயை மல்டிப்ளை பண்ண தேவை, அதை அப்படியே வச்சுங்க. டினாமினேட்டரில் மட்டும் இந்த ஐயை மல்டிப்ளை பண்ணுங்கள். டினாமினேட்டரில் இந்த ஐயை மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா ஸோ ஐ இன்ட்டு காஸ்டா ஐ காஸ்டா நெக்ஸ்ட் ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர் வேலேருந்து -1 ஸோ மைனஸ் சைன் தீட்டா. ஓகேங்களா? நியூமரேட்டரில் இருக்கிற ஐயை அப்படியே வச்சுங்க. டினாமினேட்டரில் இருக்கிற அந்த ஐயால் இந்த ப்ராக்கெட்டை மல்டிப்ளை பண்ணும்போது ஐ இன்ட்டு காஸ்டா ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர் ஆகிடும். ஐ ஸ்கொயர் வேல்யூ -1 -1 இன்ட்டு சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. ஸோ அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டரில் அந்த ப்ராக்கெட் டைம் பாருங்களா, மைனஸ் சைன் தீட்டா இருக்குது, மைனஸ் சைன் தீட்டா இருக்குது, ஐ காஸ்டா இருக்குது, ஐ காஸ்டா, அப்போ கேன்சல், இந்த டைம் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள். ஸோ இசட் ஈக்குவல் டு ஐ இருக்கும், டேன் தீட்டா இருக்குது. ஸோ ஐ டேன் தீட்டா. தட்ஸ் ஆஃப் இன் ஷோர்ட். Next question number 5. The question is, if cos alpha plus cos beta plus cos gamma equal to sin alpha plus sin beta plus sin gamma equal to 0, then show that problem letter 1 is cos 3 alpha plus cos 3 beta plus cos 3 gamma equal to 3 cos of alpha plus beta plus gamma, and the second problem letter is sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma equal to 3 sin of alpha plus beta plus gamma. Okay ba? Very simple sum. So first given write பண்ணுவோம். Given is cos alpha plus cos beta plus cos gamma equal to 0, sin alpha plus sin beta plus sin gamma equal to 0. So அதை first write பண்ணுவோம். So cos alpha plus cos beta plus cos gamma equal to 0. Next sin alpha plus sin beta plus sin gamma equal to 0. The two given யூஸ் பண்ணி தான் சிம்பிளை பண்ண போறீங்க. ஸோ நெக்ஸ்ட் லெட் cos alpha plus I sin alpha equal to A ன்னு வச்சுக்கிறீங்க. cos beta plus I sin beta equal to B ன்னு வச்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட் cos gamma plus I sin gamma equal to C ன்னு வச்சுக்கிறீங்க. 3 ஈக்குவேஷன் நாமளே எடுத்துக்கிறோம். ஸோ ஏவுக்கு cos alpha plus I sin alpha, பிக்கு cos beta plus I sin beta, சிக்கு cos gamma plus I sin alpha. ஸோ அந்த 3யும் ஆட் பண்ணுறீங்க. 1 2 3 இந்த 3யும் ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணக்க என்ன வரும் நம்மளுக்கு A plus B plus Cன்னு வரும். ஸோ A plus B plus C ஈக்குவல் டு இது அப்படியே ஆட் பண்ணிங்கனாக்கா cos alpha plus I sin alpha plus cos beta plus I sin beta plus cos gamma plus I sin gamma. ஓகேங்களா? A plus B plus C 3 ஆட் பண்ணிச்சு. ஓகேவா? ஸோ அப்போ A plus B plus 3 C ஈக்குவல் டு, ஸோ இதில் ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக ஆட் பண்ணிங்க. ரியல் பார்ட் இஸ் cos alpha, ரியல் பார்ட்னாக்கா I இல்லாத டேர்ம் தான் ரியல் பார்ட்டு. ஸோ cos alpha cos beta cos gamma. ஸோ cos alpha cos beta plus cos gamma. அப்புறம் இமேஜினரி பார்ட்டு தனி குரூப் பண்ணிங்க. இமேஜின் பண்ணால் ஐ இருக்க டைம் தான் இமேஜினரி பார்ட்டு. ஸோ ஐ காமனை வெளியே எடுத்துனாக்கா ஐ டைம்ஸ்னால் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமா. ஓகேங்களா? ஸோ இப்போ ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக குரூப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா A plus B plus C equal to, ஸோ cos alpha plus cos beta plus cos gamma equal to given பாருங்களேன். given பார்த்தீங்கன்னாக்கா cos alpha plus cos beta plus cos gamma equal to 0. இங்கே sin alpha plus sin beta plus sin gamma equal to 0. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் 0 ஆகிடும், ப்ளஸ் I இன்ட்டு செகண்ட் ப்ராக்கெட் 0 ஆகிடும். ஸோ அப்போ A plus B plus C equal to 0. A plus B plus C equal to 0. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி ஒன்று யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ சின்ன கிளாஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இப்போ சிம்பிளிஃபிகேஷனு. அது அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி ஃபார்முலா என்னன்னாக்கா A cube plus B cube plus C cube minus 3ABC equal to A plus B plus C into A square plus B square plus C square minus
ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஇ. ஸோ இதான் அந்த ஐடென்டிட்டி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 0 ஆகிடுச்சுனாக்கா அப்போ என்ன அது ஃபுல்லாக 0 ஆகிடும். ஓகேவா? வேர் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0னாக்கா இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் 0 போட்டிங்கனாக்கா இது ஃபுல்லாக 0 ஆகிடும். ஓகேங்களா? அப்போ போட்டிங்கனாக்கா என்ன நம்மளுக்கு ஏ கியூ ப்ளஸ் பி கியூ ப்ளஸ் சி கியூ மைனஸ் 3 ஏபிசி ஈக்குவல் டு 0ன்னு. ஓகேங்களா? ஸோ a cube plus b cube plus c cube equal to the minus 3ab ஆன்சர் பண்ணாக்கா plus 3abc வந்துடும். இதுதான் நம்மளுக்கு ரிசல்ட். இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறீங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னாக்கா a plus b plus c ஆட் பண்ணிங்க என்ன வந்திருக்கு? பார் 0 வந்திருக்கு. அப்போ a plus b plus c equal 0 வந்துச்சுனாக்கா ஸோ எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணாக்கா a cube plus b cube plus c cube equal to 3abc அப்படி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது யூஸ் பண்ணிங்கனாக்கா இதான் இந்த ஐடென்டிட்டி. இதுதான் இப்போ யூஸ் பண்ண போறீங்க. ஓகேங்களா? அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஈக்குவல் 0 வந்துச்சு. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறீங்க. அப்போ ஏ கியூ ப்ளஸ் பி கியூ ப்ளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3abc. இப்போ ஏன்றது நம்ம என்ன வச்சிருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபான்னு வச்சிருக்கோம். பி ஈக்குவல் டு காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டான்னு வச்சிருக்கோம். சி ஈக்குவல் டு காஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் காமான்னு வச்சிருக்கோம். அதை தான் இங்கே அப்ளை பண்ண போறீங்க ஏவுக்கு பிக்கு சிக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் ஏவுக்கு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ஹோல் கியூப் plus b க்கு cos beta plus I sin beta whole cube. next plus third bracket la cos gamma plus I sin gamma whole cube. ஓகேங்களா? equal to 3 times of abc. 3 times abc. அப்போ abc again ரைட் பண்ணணும். a க்கு cos alpha plus I sin alpha into cos beta plus I sin beta into cos gamma plus I sin gamma. ஓகேவா? இந்த ஃபார்முலா பிரகாரம் சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. எந்த ஃபார்முலா பிரகாரம்னாக்கா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் 0னாக்கா ஃபார்முலானாக்கா ஏ கியூ ப்ளஸ் பி கியூ ப்ளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3abc. ஓகேங்களா? ஸோ ஏபிசின்றது நம்ம ஆல்ரெடி என்னென்னு வச்சுருக்கோனாக்கா ஏவுக்கு வந்து காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா, பிக்கு வந்து காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா, சிக்கு காஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் காமான்ட்டு ஃபர்ஸ்ட்லேயே நம்ம எடுத்துகிறோம். ஸோ அந்த ஏபிசிக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? சப்ஸ்டிட்யூட் பண்ணது வந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ பவரில் இருந்துச்சுனாக்கா அந்த பவரில் இருக்கிற டேர்ம்ஸ் எங்கே வரும்னாக்கா இந்த தீட்டா பிளேஸில், அதாவது ஆல்ஃபா பிளேஸில் வந்துடும். ஆங்கிள் பிளேஸில் டவுன் பண்ணிக்கலாம். இந்த பிளேஸில் இருக்கிற டேர்ம்ஸு பவருக்கு போயிடும். ஓகேங்களா? அப்போ அந்த கியூபில் இருக்கிற டேர்ம்ஸ்லாம் என்ன வந்துடும்னாக்கா இந்த ஆங்கிள் பிளேஸுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ காஸ் 3 alpha plus I sin 3 alpha. இங்கே பவரில் இருக்கிறது இங்கே இந்த பிளேஸில் ரைட் பண்ணணும். ஓகேங்களா? ப்ளஸ் அது இப்போ நெக்ஸ்ட்டு காஸ் 3 பீட்டா ப்ளஸ் I sin 3 பீட்டா. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் காஸ் 3 காமா ப்ளஸ் I sin 3 காமா. ஓகேவா? ஈக்குவல் டு 3 இன்ட்டு இந்த 3 டைம்ஸ் மல்டிப்ளையில் இருக்குது. அப்போ 3 டைம்ஸ் மல்டிப்ளை வந்தாக்கா அது எப்படி ரைட் பண்ண தெரியும் உனக்கு. அதாவது z1 இன்ட்டு z2 போலார் ஃபார்மில் பார்த்தோம்ல, z1 இன்ட்டு z2 ஈக்குவல் டு 2 போலார் டேர்ம்ஸ் மல்டிப்ளை இருந்துச்சுன்னா அதை எப்படி ரைட் பண்ணாக்கா அடிஷன் ஆகிடும். அந்த ஆங்கிள்ஸ் வந்து அடிஷன் ஆகிடும். ஸோ காஸ் தீட்டா 1 ப்ளஸ் ஐ சைன் தீட்டா 1 இன்ட்டு காஸ் தீட்டா 2 ப்ளஸ் ஐ சைன் தீட்டா 2 இருந்துச்சுனாக்கா அது எப்படி ரைட் பண்ணலாம்? காஸ் தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா 2 ப்ளஸ் ஐ சைன் தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா 2ன்ட்டு அதே ஃபார்ம் தான் இங்கே ரைட் பண்ண போகிறீங்க. இதில் 3 டைம்ஸ் இருக்குது ஆல்ஃபா பீட்டா காமான்ட்டு. இப்போ 3 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. அந்த 3 ஆங்கிள்ஸை ஆட் பண்ணியிருந்தான். ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக குரூப் பண்ணிங்க. ரியல் பார்ட் பார்த்தீங்கன்னாக்கா காஸ் 3 ஆல்ஃபா காஸ் 3 பீட்டா காஸ் 3 காமா. இமேஜினரி பார்ட்னாக்கா ஐ சைன் 3 ஆல்ஃபா ஐ சைன் 3 பீட்டா ஐ சைன் 3 காமா தனியாக குரூப் பண்ணிங்க. ஸோ காஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் 3 பீட்டா ப்ளஸ் காஸ் 3 காமா இது ரியல் பார்ட் ப்ளஸ் ஐ இன்ட்டு இமேஜினரி பார்ட்டு. அப்போ சைன்
3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma. ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக ரைட் பண்ணிச்சு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் அதை அப்படியே ரைட் பண்ணியிருந்தேன். ரைட் ஹேண்ட் சைடில் 3 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் ஐ sin alpha plus beta plus gamma. Next real part both are two side equal பண்ணனும், imaginary part both are two side equal பண்ணனும். ஓகேவா? first equating the real part on both sides. Two sides real part equal பண்ண போறீங்க. real part equal பண்ணாக்கா first denominator proof ஆயிடும். so real part பார்த்தீங்கன்னா என்ன பாரு cos 3 alpha plus cos 3 beta plus cos 3 gamma equal to real part ன்றது 3 into cos of alpha plus gamma plus beta. ஓகேவா? so first denominator proof. ஓகேங்களா? real part equal பண்ணினாக்கா first denominator proof வந்துரும். so cos 3 alpha plus cos 3 beta plus cos 3 gamma equal to 3 into cos of alpha plus beta plus gamma. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் ஓவர், hence showed. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ப்ரூஃப் என்னக்கா டூ சைடும் இமேஜினரி பார்ட்டை ஈக்குவல் பண்ணணும். ஸோ ஈக்குவேட்டிங் imaginary parts on both sides. ரெண்டு சைடு இமேஜினரி பார்ட் ஈக்குவல் பண்ண போறீங்க. இமேஜினரி பார்ட் அப்போ செகண்ட் ராம்னட்டோடைய ப்ரூஃப் வந்துடும். செகண்ட் ராம்னட்டோட ஸோ அப்போ இமேஜினரி பார்ட் பண்ணாக்கா ஐ பார்ட்டில் தான் இமேஜினரி பார்ட்டு. ஸோ அப்போ இந்த இமேஜினரி பார்ட் ஈக்குவல் டு 3 இன்ட்டு இமேஜினரி பார்ட். ஓகேங்களா? ஸோ sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma equal to 3 into sin alpha plus beta plus gamma. This is second denominator proof. Imaginary part. This is imaginary part left hand side equal to imaginary part right hand side 3 into 3 வந்து ரெண்டுத்து காமன். ஸோ ஆனால் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 3 into sin of alpha plus beta plus gamma. This is second denominator proof. So hence showed. Next question number 6. The question is if z equal to x plus iy and augment of z minus I by z plus 2 equal to pi by 4, then show that x square plus y square plus 3x minus 3y plus 2 equal to 0. ஓகேங்களா? ஸோ இதில் given யூஸ் பண்ணி தான் நம்ம இதை ப்ரூஃப் பண்ண போகிறீங்க. ஸோ ரைட் த given is augment of z minus I by z plus 2 equal to pi by 4. So z equal to z equal to x plus iy. அப்போ z equal to x plus iy இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க. So augment of z க்கு x plus iy. So x plus iy minus I by z x plus iy plus 2 equal to pi by 4. Next bracket remove பண்ணுங்க. So x plus iy minus I by x plus iy plus 2 equal to pi by 4. Next grouping the real part and imaginary part, numerator and denominators. Real part தனியாக imaginary part தனியாக group பண்ணுங்க. Numerator real part is x only real part. So x imaginary part is 2 terms இருக்கு iy minus iy. So I காமன் வெளியே எடுத்துனாக்கா y minus 1 by denominator real part is x and 2. So x plus 2 is real part, imaginary part is iy only. So iy. So equal to pi by 4. Next multiply the conjugate of the denominator. The denominator conjugate ஆல numerator denominator multiply பண்ணுங்க. Multiply by the conjugate. In bracket termல the denominatorல இருக்கிற அந்த term உடைய conjugate ஆல numerator denominator multiply பண்ண போறீங்க. So augment of
x plus I y minus 1 by x plus 2 plus iy into இந்த denominator உடைய காஞ்சுகேட் ஆல் மல்டிப்ளை பண்ண. பட் காஞ்சுகேட்னாக்கா எங்கே சைன் மாறினாக்கா இந்த இடத்துல சைன் மாறும் ஐக்கு முன்னாடி. ஸோ பை எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் ஐஒய் பை எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் ஐஒய் ஈக்குவல் டு பை பை 4. நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன். ஸோ ஆகுமெண்ட் ஆஃப் நியூமரேட்டரில் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள், டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸால் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 x into x plus 2, next x into iy, so minus I xy, next plus I into y minus 1 multiplication, I இது I into y minus 1 multiply பண்ண போறீங்க. so multiply பண்ணீங்கனாக்கா plus I into y minus 1 into x plus 2, next I into y minus 1 into minus iy, so plus into minus minus வந்துரும், plus into minus minus, next I into I square, I into I square வேல்யூ வந்து minus 1 வரும். ஸோ அப்போ இங்கே ப்ளஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ y minus 1 into y into y minus 1. ஓகே, ஸோ the denominator is a plus b into a minus b form. ஸோ a square minus b square. ஸோ அப்போ x plus 2 the whole square minus I y the whole square வரும், I y the whole square வரும், equal to pi by 4, equal to pi by 4. okay, next augment of numeratorல real part தானே imaginary part தானே group பண்ணீங்க. real part தானே imaginary part in numeratorல what the real part x into x plus 2, அதுக்கப்புறம் next lastல y into y minus 1. so x into x plus 2 plus y into y minus 1, this is real part. next imaginary part is these two terms are imaginary part. take the I in common, I common வெளிய எடுத்தீனாக்கா remaining terms இருக்கு, என்ன இருக்கு பாருங்க, y minus 1 into x plus 2 minus xy, so y minus 1 into x plus 2 minus xy, so minus xy. okay, divided by the denominator x plus 2 the whole square, I square பண்ணாக்கா minus 1, so plus ஆயிடும், so plus 1 into y square equal to pi by 4, equal to pi by 4. next augment of numeratorல real part x into x plus 2 in plus y into y minus 1 by the denominator. the denominator வந்து இந்த two termக்கும் காமன். ஓகேங்களா? ரியல் பார்ட்டுக்கும் காமனு, இமேஜினரி பார்ட்டுக்கும் காமன் இந்த denominator. ஸோ செப்பரேட் denominator நான் பிரிக்கிறேன். ஸோ x plus 2 the whole square plus y square plus I into imaginary part y minus 1 into x plus 2 minus xy by the denominator. denominator is x plus 2 the whole square plus y square. okay, so equal to pi by 4, equal to pi by 4. equal to pi by 4. next augment of these terms, இது அப்படியே z வச்சிட்டாக்கா augment of z வச்சிட்டாக்கா என்ன வரும், z வச்சினாக்கா x plus iy ஃபார்முலா இருக்கு. augment இது x plus iy ஃபார்முலா இருக்கு. augment of இது அப்படியே x plus iy ன்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ அது என்ன ஃபார்முலா, ஈக்குவல் டு tan inverse of y by x. ஸோ augment of x plus iy ஃபார்முலா இருக்கு. ஸோ அது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா tan inverse of y by x. அப்போ tan inverse of y means imaginary part divided by x means real part. ஸோ அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ரைட் பண்ண போகிறீங்க. ஸோ augment of x plus iy ஃபார்மு. ஸோ tan inverse of imaginary part by real part. imaginary part இந்த terms அப்படியே imaginary part. ஃபர்ஸ்ட் நியூமரேட்டரில் imaginary part ரைட் பண்ணணும். ஸோ ஐயை எடுத்துட்டு ஓகேவா, அப்போ y minus 1 into x plus 2 minus xy by the denominator x plus 2 the whole square plus y square divided by real part. real part is this is real part. so x into x plus 2 plus
y into y minus 1 by the denominator. So x plus 2 the whole square plus y square equal to pi by 4. Okay va? So in the two denominators cancel ஆடும். So remaining tan inverse of y minus 1 into x plus 2 minus xy by x into x plus 2 x into x plus 2 plus y into y minus 1 equal to pi by 4. Okay va? So இந்த tan inverse equivalence move பண்ணினாக்கா tan ஆயிடும். So y minus 1 x plus 2 minus xy by x into x plus 2 plus y into y minus 1 equal to இந்த tan inverse equivalence move பண்ணினாக்கா so tan of pi by 4 ஆயிடும். So tan of pi by 4 value வந்து 1. Okay va? So y minus 1 x plus 2 minus xy equal to value is tan pi by 4 value is 1. Okay va? By the denominator x into x plus 2 plus y into y minus 1. Okay va? So இந்த denominator equivalence move பண்ணினாக்கா இதுக்கு multiply ஆயிடும். So equal to இங்க வரணும். Okay va? So அப்போ y minus 1 into x plus 2 minus xy equal to இந்த term அப்படியே equal move பண்ணினா 1 into this term. So x into x plus 2 plus y into y minus 1. Okay va? So இது simulation பண்ணினாக்கா proof பண்ண வேண்டியது வந்துரும். So first இந்த 2 bracket multiply பண்ணுங்க, y ஆல multiply பண்ணுங்க. y into x xy ன்னு பண்ணலாம். So xy y into 2 plus 2y next minus 1 multiply பண்ணாக்கா minus x. So minus 1 into minus 2 minus xy equal to x ஆல multiply பண்ணினாக்கா x into x x square 2 x into 2 2x y ஆல multiply பண்ணினாக்கா plus y square minus y. The terms எல்லாத்தையும் ஆன்சர் மூவ் பண்ணினதுல plus y minus xy cancel ஆயிடும், plus xy minus y cancel ஆயிடும். Next remaining terms equal ஆன்சர் மூவ் பண்ணினாக்கா so x square plus y square plus 2x minus y. The plus 2y ஆன்சர் பண்ணா minus 2y ஆயிடும். The minus x ஆன்சர் மூவ் பண்ணினாக்கா plus x ஆயிடும். The minus 2 ஆன்சர் மூவ் பண்ணினாக்கா plus 2 ஆயிடும் equal to 0. Okay, so x square plus y square x டைம் பண்ணா 2x இங்க ஒரு x டோட்டலா 3x. Next y டைம் பண்ணா minus y minus 2y. So both are same sign. So minus 3y plus 2 equal to 0. So ends showed. That's all. Hi students, today homework sums. Example 2.25. Find the product 3 by 2 into cos of pi by 3 plus I sin pi by 3 into 6 into cos of 5 pi by 6 plus I sin pi by 6. So in the model sums exercise work up பண்ணிருக்கோம். So in rectangular formula proof பண்ண சொல்றாங்க. ஸோ இது எந்த ஃபார்மில் ரைட் பண்ண தெரியும் z1 into z2 ஓகேங்களா. ஸோ மல்டிப்ளை இருந்துச்சுனாக்கா எந்த ஃபார்ம் வரும் r1 into cos of theta 1 plus I sin theta 1 into r2 into cos of theta 2 plus I sin theta 2 அந்த ஃபார்மு. ஸோ ஒர்க் அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 2.26. ஃபைண்ட் தி quotient 2 into cos 9 pi by 4 plus I sin 9 pi by 4 by divided by 4 into cos of minus 3 pi by 2 plus I sin minus 3 pi by 2 in rectangular form. இது rectangular form தான். Next example 2.27. If z equal to x plus iy and augment of z minus 1 by z plus 1 equal to pi by 2, then show that x square plus y square equal to 1. இது last work up பண்ண sum model 6 sum model. That's all. Thank you students.